சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரை கண்டறிய இன்டர்போல் உதவியை நாட காவல்துறையினர் முடிவெடுத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இமெயில் முகவரியை கண்டறிய முடியவில்லை என்ற காரணத்தினால அவங்க இன்டர்போல் உதவியை நாடியிருக்கிறாங்க. என்ன விவரம்? ஆனந்தி, நேற்று இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் பள்ளிகளுக்கு 13 பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையானது அங்கு சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று தொடர்ந்து சோதனைக்கு உள்ளாக்கினார்கள். இந்த தகவலை அறிந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமின்றி இன்று வழக்கம் போல பள்ளிகளுக்கு செயல்பட வேண்டும், அதற்கான முழு உத்தரவை காவல்துறை வழங்குகிறது என்று தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த மிரட்டல் விடுத்த நபர் யார், அவர் எங்கு இருக்கிறார், அவர் எப்படி இந்த மிரட்டல் விடுத்தார் என்பது தொடர்பாக தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார், சென்னை போலீஸ் காவல்துறை உயர் அதிகாரிகள் முடிவெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில், அதாவது இதற்கு முன்பாக எலியஸ் கடற்கரையில ஒரு வெடிகுண்டு இருப்பதாக ஒரு இமெயில் மூலமாக மிரட்டல் வந்தது. அது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நேற்று இப்படி ஒரு 13 பள்ளிகளுக்கு இதே போல இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து கண்டுபிடிப்பதற்கான தொடர்ந்து முயற்சிகளை காவல்துறை ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியை நாடியிருக்காங்க. அதன் மூலமாக இன்டர்போல் போலீஸ் மூலமாக இந்த மிரட்டல் விடுக்கப்பட்ட நபர் யார் என்பது கண்டுபிடிப்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஆனந்தி, தற்பொழுது இன்டர்போல் உதவிய காவல்துறை நாடி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இமெயில் மூலமா அவங்கள கண்டுபிடிக்க முடியவில்லையா? மத்திய உள்துறை அமைச்சகத்தை நாடி இருக்கிறாங்க தமிழக காவல்துறை. மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து என்ன மாதிரியான உதவிகள்லாம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு? குறிப்பாக ராதா, இந்த ஐடி, அதாவது இந்த ஐபி முகவரியை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, மறைமுகமாக இருந்து சைபர் கிரைம் அந்த டெக்னாலஜி உதவியுடன் இந்த மாதிரியான மிரட்டல் வருகிறது. குறிப்பாக எந்த ஒரு அட்ரஸ் முகவரியும் அதுல கண்டுபிடிக்க முடியாத நிலை இருக்கிறது. ஒரே, அதாவது குறிப்பிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய மிரட்டல் எல்லாமே ஒரு அச்சுறுத்தி ஒரு பயமுறுத்தலாக இல்லை, மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையிலாக குறிப்பாக அங்க அந்த மெயில் ஐடியில இந்த பள்ளியில வெடிகுண்டு இருக்கிறது, எனவே மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு போக்கஸ்ல மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. இருப்பினும் இந்த ஐடி எங்கிருந்து வந்தது என்பது கண்டுபிடிப்பதற்காகவும் அதற்காக இங்கே சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இருப்பினும் இது கண்டுபிடிக்காத நிலை இருப்பதன் காரணமாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியோடு இன்டர்போல் உதவி கேட்டிருக்காங்க. அதன் மூலமாக அந்த ஐடியை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து இந்த செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பதற்காக போதுமான டெக்னாலஜி இங்க இல்லைனாலும் உலக அளவுல இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் உதவியோடு அந்த இந்திய அளவுல ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க ஒரு எளிமையா இருக்கும். அந்த வகையில இந்த உடனடியாக இந்த உதவியை அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணையில் எப்படி இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன மாதிரியான விவரங்கள்ல பின்பற்றாங்க தெரிய வரும். இப்போ 2வது முறையாக வந்திருக்குது. போன முறை பொது இடத்துல வெடிகுண்டு இருக்கிறதா மிரட்டல் விட்டாங்க, மெயில் மூலம் அமைப்பாங்க. இப்போ பள்ளிகள்ல 13 பள்ளிகள்ல இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்கு. அதை சும்மா சாதாரணமா கடந்து போக முடியாத நிலை இருக்கிறது. எனவே இவர்களை சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக இன்டர்போல் உதவிக்கு நாடி இருக்காங்க. அவங்க விரைவாக கண்டுபிடிக்கணும்னு நம்பிக்கை இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.